இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன்லேயும் அவங்க ஒரு விண்டேஜ் கார் கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, என் பின்னாடி இன்னைக்கு இந்த கார் வந்து சேலில் இருக்கான். யாருக்காச்சும் இந்த கார் வேணும் அப்படின்னா கைஸ் அவங்க ஸ்டில் வந்து இங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ் ஐ திங்க் இது வந்து இன்னும் ஸ்டில் யூஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ இல்லையா, ஓகே பாருங்க சிகரெட்லாம் ஆகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் இன் ஸ்டேட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஹிடன் ஜெம்மை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். என்னடா ஹிடன் ஜெம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் சினிமா ஸ்டார்ட் ஆன ஒரு பர்த் பிளேஸ், ஒன் ஆஃப் தி பர்த் பிளேஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ அந்த இடத்த தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்மளை வந்துட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு சிவானா வந்துட்டு நம்மளை ட்ராப் பண்ண போறாரு. ஸோ நம்ம அவரோட காலில் தான் போக போகிறோம். கைஸ் நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் உண்மையாலே பயங்கரமான பியூட்டிஃபுல்லான பிளேஸாக இருக்குது. ஸோ இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைல்ஸ் டவுன் டவுன். ஸோ இந்த நைல்ஸ் டவுன் டவுன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ் பிளேஸ். ஓகேவா, இடத்துல நிறையா ஹிஸ்டாரிக்கல் ஆன திங்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த இடமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அப்படியே பாஸ்ட்டுக்கு போன மாதிரி அந்த செட்டப் அந்த வைப்பில் தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அண்ட் இம்பார்ட்டண்டான விஷயத்தையும் நான் உங்களுக்கு போக ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். Hola gente, mueve tu cuerpo, hace soltar acá alrededor. Será un tres, rompe la pio, tostada y embarga lo ledo. Mamma Maria. கைஸ் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ் பிளேஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி பர்த் பிளேஸ் ஆஃப் அமெரிக்கன் சினிமா அப்படின்னு சொல்லியிருந்தால. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே தான் வந்துட்டு சார்லி சாப்ளின் வந்துட்டு அவரோட கரியரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுது. அதாவது இங்கே அந்த சைலண்ட் மூவிஸ்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த டைமில் இங்கே தான் வந்துட்டு அந்த சைலண்ட் மியூசியம்க்கான ஒரு அடித்தளம் போட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏன்னா எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த எஸ்என்ஏ சைலண்ட் ஃபிலிம் மியூசியம் மட்டும் கிடையாது, இவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சைலண்ட் ஃபிலிம்ஸோட ப்ரொடக்ஷன் அந்த இதுவுமே கூட. ஸோ இவங்க தான் வந்துட்டு சார்லி சாப்ளின் அது மற்ற ஆக்டர்ஸை வச்சு இவங்க வந்துட்டு இங்கே மூவிஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின் அவர் படத்தில் யூஸ் பண்ண அந்த கார், விண்டேஜ் கார், அந்த இது இங்கே தான் இருக்குது. ஸோ இன்னும் இந்த மியூசியம் வந்துட்டு ஓப்பன் பண்ணல. இந்த மியூசியம் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இங்கே இந்த டவுனில் வந்துட்டு நிறைய விண்டேஜ் கார்ஸ் கலெக்ஷன் வந்துட்டு இருக்குது. நான் உங்களுக்கு அது எல்லாத்தையும் காமிக்கிறேன். அதே மாதிரி நிறைய ஸ்டோர்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்டேஜ் ஸ்டோர்ஸாக இருக்குது. 1990s அந்த ஏர்லி 90s அண்ட் பேக் 80sல இருந்த ஒரு பெட்ரோல் பங்க்குமே வந்துட்டு இங்கே வச்சிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இந்த vlog வந்துட்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கிற இடத்தெல்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாக விண்டேஜ் ஹெரிட்டேஜ் அப்படின்னா, அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ். ஓகேவா, இதுங்க நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். பயங்கரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ கிளைமேட்டும் வந்துட்டு ரொம்ப கோல்டாக வேறு இருக்கா. அதுக்கும் இதுக்கும் செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் யாராச்சும் ஃப்ரீமான்ட்டில் இருக்கீங்க, இல்லை பே ஏரியாவில் இருக்கீங்க, இல்லை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டவுன் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இங்கே யூஎஸில் நிறைய இடம் இந்த மாதிரி இருக்குது. பட் இந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் ஹாலிவுட்லாம் போகிறீங்களா, இது ஒன் ஆஃப் தி பர்த் பிளேஸ் ஆஃப் ஹாலிவுட் அப்படிங்கும்போது நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ஏன்னா இங்கே இருந்த ஸ்டோர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில், அவ்வளோ அழகா ஈவன் அந்த ரைட்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு விண்டேஜ் ஆர்ட்டில் தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன்.
இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன்லேயும் அவங்க ஒரு விண்டேஜ் கார் கலெக்ஷன் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த கார்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் சீஃபோட காராக இருக்கட்டும், நர்சரிக்கான ஒரு காராக இருக்கட்டும், அதே மாதிரி பேரல்ஸ் கொண்டு போகிறதுக்கான ஒரு காராக இருக்கட்டும், இந்த மாதிரி வித்தியாசமான கார் டைப் வந்துட்டு அவங்க அந்த டைமில் யூஸ் பண்ணது எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு என்ன இருக்குது இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த காலத்தில் அந்த எப்படி வச்சுருந்தாங்களோ வெளியே உட்காந்து இது பண்ணுறது, ஐ மீன் இந்த ஒரு ஓல்டு செட்டப்லேயே வச்சுருக்காங்க பாருங்கள். இது இங்கே இருக்கிற ஒன் ஆஃப் தி ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஆன்டிக் ஷாப். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் அந்த பழைய ஆன்டிக்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். இது மட்டும் இல்லை, நம்ம ஒரு கடையாகவும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்னா இங்கே வெளியேந்து பார்க்குறதுக்கும் மட்டும் இல்லாமல் இந்த கடைகளை நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு போர்ஷே ஒரு ஓல்டு விண்டேஜ் கலெக்ஷன் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க கைஸ், இந்த மாதிரி இருக்குவாங்க. இதோட டீட்டெயில்ஸ் ஸ்பெக்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரே சூப்பர் கார் இதுதான் நினைக்கிறேன். டபுள் சீட்டர் தான் இது. இதுதான் வந்துட்டு அவங்களோட விண்டேஜ் 1938 ரன் ஆகிட்டு இருக்கிற பெட்ரோல் பங்க். ஸோ இதை வந்துட்டு நம்ம போய் இப்போ எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே கார் இருக்குது. வா, செமையாக இருக்குவாங்க. கைஸ், ஐ திங்க் இது வந்துட்டு இன்னும் ஸ்டில் யூஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ இல்லையா, இங்கே பாருங்க சிகரெட்லாம் இருக்குது. அனதர் போர்ஷே. அப்படி இங்கே ஒரு பக்கத்தில் விண்டேஜ் கார் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஏதோ ஒன்று இருக்குது பாருங்க. என்னன்னே தெரியல, ஏதோ அந்த காலத்து காரை வந்துட்டு ரீமாடல் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ, இது வந்துட்டு சும்மா அந்த இது எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த சைடு உண்மையாலே பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. விண்டேஜ் ட்ரக். நைஸ் கார். Thank you, sir. சத்தம் கேட்குதா? செம்மையா இருக்கு. ஐயோ, அந்த காதை எடுக்கப்படாது. இதுதான் கைஸ் அந்த பழைய பெட்ரோல் பங்க். 1938 இந்த பெட்ரோல் பங்க் வந்துட்டு இன்னும் இருக்குது. கைஸ், அவங்க ஸ்டில் வந்துட்டு இங்கே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா விண்டேஜ் கார்ஸையும் வந்துட்டு இங்கே ஸ்டில் அவங்க வந்துட்டு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கைஸ்.
இதுதான் 1983லேருந்து அவங்க யூஸ் பண்ணுற கேஸ் இது. Do service here? Just on vintage cars only. Only vintage cars? Just all the classic vintage cars, that's it. Oh, that's great. Our club, Okay. it's like club members, that's it. Like, anybody can join. Okay. Thank you. Yeah, you're welcome. It's so cool. இங்கே வந்துட்டு அதோட ஹிஸ்டரி போட்டிருக்காங்க. ஃபுல்லாக இங்கே விண்டேஜ் இதாகவே கேட்பாங்க. ஞாபகம் இருக்கா பிங் பாங் டேபிள்? ஆக்சுவலி இது வந்துட்டு நான் கம்ப்யூட்டரில் விளையாண்டுருக்கேன் இந்த கேமு. நம்ம ஃபஸ்ட்டு அந்த சோனி இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பியில் இருக்கும். மோட்டர் ஆயிலெலாம் வந்துட்டாங்க அந்த காலத்தில் எப்படி வச்சுருக்காங்கன்னு செம்மையாக இருக்குல்ல. இது வந்துட்டு 1938லேருந்து அவங்க வச்சதுக்கவே ஸ்டில் ரன்னிங்கில் இருக்கிற கேஸ் ஸ்டேஷன். ஸோ இதில் வந்துட்டு அவங்க சர்வீஸும் பண்ணுறாங்க. இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்டில் அவங்க வந்துட்டு விண்டேஜ் கார்ஸ் வந்துட்டு இங்கே சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். ஒன்லி விண்டேஜ் கார்ஸ், மற்ற எந்த காரும் கிடையாது. விண்டேஜ் கார் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறதோ ரீஸ்டோர் பண்ணுறதோ எல்லாமே வந்துட்டு இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. உண்மையிலே கிளாசிக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க தனியாக அசோசியேஷன் வேறு வச்சுருக்காங்களாம். மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணலாமா. ஸோ அந்த மாதிரி மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணி அவங்க வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு இங்கே விண்டேஜ் கார்ஸ் அந்த அவங்க கேங்கில் நம்ம கூட பார்த்தோம் ஒருத்தவங்க வந்து அவங்களோட விண்டேஜ் கார் எடுத்துகிட்டு போனாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலே செம்மையாக இருக்குது கைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. இந்த கார் வந்துட்டு சேலில் இருக்காங்க கைஸ், ஃபார் சேல். பார்த்தீங்களா, ஆட்டோ டிரான்ஸ்மிஷன். என் பின்னாடி இன்றைக்கி இந்த கார் வந்துட்டு சேலில் இருக்கான். யாருக்காச்சும் இந்த கார் வேணும் அப்படின்னா கீழே வந்துட்டு கார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சும்மா சொல்ல வேண்டியது தான். வாங்க இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலி இங்கே வந்துட்டு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு அதாவது கொண்டு வந்த பசிபிக் ரெயில் கோஸ்ட்டோ சம்திங் ஏதோ ஒன்று, ஐம் நாட் ஷுர், தப்பாக எதுவும் சொல்லக்கூடாது நம்மளுக்கு தெரியல அப்படின்னா. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ட்ரெயினோட விண்டேஜும் வந்துட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதையும் போய் பார்ப்போம். அந்த மலையில் நைல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எழுதி வச்சுருக்காங்க. என் ஃபோனில் எடுத்து இதில் அட்டாச் பண்ணுறதுங்க. எனக்கு இப்போ வந்துட்டு பசிக்குது, அதனால் நான் போய் பீட்சா சாப்பிட்லான்னு இருக்கேன். இங்கே வந்துட்டு ஒரு பீட்சா ஷாப் இருக்குது. வாங்க உள்ளே போய் பீட்சா சாப்பிட்லாம். Hello. Just for one. I need a table. You guys sit down. There's a table all the way down there. I'm just gonna sit at the bar. Okay, yeah, thank you. ஸோ நம்ம வந்து இப்போ சாப்பிட வந்திருக்கோம் பீட்சா. இந்த இடமே வந்துட்டு பயங்கர விண்டேஜாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம். ஒரு பீட்சாவும் ஒரு பியரும் அடித்தோன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, பீட்சா சாப்பிட போகிறேன் கைஸ். இடம் தான் வந்துட்டு அந்த காலத்து இதாக இருக்குது, ஆனால் ப்ரைஸ் எல்லாம் சும்மா தாறுமாறாக தான் இருக்குது கைஸ். உண்மையிலே ஸ்மால் பீட்சாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா $18 போட்டிருக்காங்க. ஓகே, ஒன்று வாங்க வேண்டியதான். நம்ம வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பியர் அதுக்கப்புறம் ஒரு பீட்சா வாங்கியிருக்கோம். பியர் வந்துட்டு இவங்ககிட்ட ஸ்பெஷல் பியர் தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு பியர் அதுக்கப்புறம் ஒரு பீட்சா நல்ல ஒரு மீல். சீஸ் அள்ளி தட்டியிருக்காங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னா கோல்க்கு இருக்குது, அதுக்கப்புறம் பீஃப் இருக்குது, சிக்கன் போடுறாங்க இடம் தெரியல, செம்மையாக இருக்குது. ஐ மீன் இது வந்துட்டு கொஞ்சம் அமெரிக்கன் ஸ்டைலாக இருக்குது. நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கும். ஐ லைக் இட்.
பியரில் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரூட் டேஸ்ட் வந்துருக்கு, அதுவுமே வந்துட்டு நல்லா இருக்கு. A few minutes later. ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு பீட்சா சாப்பிட்டாச்சு. ஸோ எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $32 ஆச்சு. ஒன்று ட்ராவலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், இல்லைனா ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ டோன்ட் ரெகுலேட் திஸ், ஏன்னா ட்ராவல் ஃபுட் ரெண்டுமே வந்துட்டு முக்கியம். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறத வந்துட்டு ரெகுலேட் பண்ணாதீங்க. நம்ம அடுத்து எங்கே போகலாம்? ஸோ அடுத்து ஏதாச்சும் கடைக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு அந்த மியூசியம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ முக்கியமானதே அதுதான், அதை போய் பார்க்கலாம். ஓகே.